வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ மேத்தமெட்டிக்ஸ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எல்லாருமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் வைஸ் ரொம்ப ஷார்ட்டா நோட்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இது கொடுத்தது. இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ்க்கான கண்டென்ட். இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம், எந்த மாதிரி எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்குங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். மெயின் டாபிக்ஸா நம்ம பார்க்க வேண்டியது fundamental theorem of arithmetic to find LCM and HCF, prime factorization problem, rational problem, examples and exercise. So இந்த ஆர்டர்ல தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் இதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 7 ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் இருக்கும். 1.1, 1.2, 1.1ல மொத்தம் 7 ப்ராப்ளம் இருக்கு. 1.2ல மொத்தம் 3 ப்ராப்ளம் இருக்கு. தியரம் 3 தியரம் இருக்கு. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போற டாபிக் சாப்டர் 1 பொறுத்த. நீங்க இப்ப எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா புக் ரீடிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கு ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. அடுத்து இந்த பிடிஎஃப் வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸசைஸ் 1.1 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் அண்ட் வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பிக்கோ இல்லை ஃபுல் ஆன்சர்ஸோ பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஐ மீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்களா டெக்ஸ்ட் புக் வைஸ் ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம வீடியோவில் ஆன்சர்ஸை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இதில் மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்கு. 140, 156, 3825, 5005, 7429. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு யூனிட் 1 எல்லாமே நல்லாவே டெப்த்தாவே தெரியும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சரை மட்டும் செக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் புக் மட்டும் இருக்கட்டும். கிளாஸ் ஒர்க், கிளாஸ் நோட்டோ, டியூஷன் நோட்டோ எதுவுமே நீங்க இப்போ கையில் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக் எடுங்க, எக்ஸசைஸ் 1.1 ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சரை மட்டும் செக் பண்ணுங்க. செகண்ட் ப்ராப்ளம் LCM into HCF equivalent to product of 2 numbers கொடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர் LCM வந்து 182 and HCF 13. செகண்ட் ப்ராப்ளம் 510 and 92க்கு LCM வேல்யூ 23460 and HCF 2. தேர்ட் ப்ராப்ளம் 336 and 54க்கு LCM வேல்யூ 3024 and HCF 6. இது செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம ஆன்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கோம். LCM என்ன, HCF என்ன. செகண்ட் ப்ராப்ளத்தோட LCM 11339 and HCF 1. தேர்ட் ப்ராப்ளம் HCF 1800 and HCF 1 LCM வேல்யூ. ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க, நமக்கு HCF of 306 plus 657 ஓட வேல்யூ 9, LCM வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் 223 ஓட வேல்யூ ஆன்சரா இருக்கும். ஃபிஃப்த் ப்ராப்ளம் ரிப்பீட்டட் கொஷின். இதே மாடலில் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 6 power n n பிட் 0வா இருந்ததுன்னா 6 நம்ம என்ன இருக்கலாம், 2 into 3 power n இருக்கு. இட் கேனாட் பி 0. அடுத்து கம்போசிட் நம்பர் பேஸ்டாக கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 13 into 13 into 3 into 2 எஸ் பாசிபிள். செவன்த் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துருப்போம். சோனா, ரவி இந்த 2 பேர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட LCM வேல்யூ செக் பண்ணுங்க. LCMோட வேல்யூ 36 minutes. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ஓட ஓவரால் ஆன்சர்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம 1.2க்கு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இந்த டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா √2, √3, 5 minus √3, 3 √3 இது எல்லாமே என்னது, ரேஷனல் நம்பர். √2, √3 இந்த டாபிக் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா √5 கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா இரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், முதல்ல ரேஷனல் நம்பர் பேட்டர்ன்ல எடுத்து இந்த இடத்துல கான்ட்ரடிக்ஷன் ஆகுது, ஸோ இது இரேஷனல் தான், ரேஷனல் நம்பரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்போம். இப்போ ரேஷனல் நம்பர்னா a/b எடுப்பீங்க. ஸோ a/b ஈக்குவல் டு இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எடுத்து a ஈக்குவல் டு 5c எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிப்பீங்க. இந்த க்ளூவர்ஸ் வைஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ we are not co-prime இருக்கிறதுனால √5 இஸ் irrational only அப்படின்னு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். இதே பேட்டர்ன்ல தான் √2, √3 இந்த 3 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம போர்டு எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3 + 2 √5 இதுவும் அதே பேட்டர்ன்ல தான் a/b பேட்டர்ன்ல எடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ்ல எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1/√2
டெஃபினட்டா ரேஷனல் நம்பர் தான். 7/√2 எப்படி ப்ரூஃப் கொடுக்கறது, 6+√2ங்கிறது ரேஷனல் நம்பர் தான் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் டாபிக்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி வேல்யூ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்னும் பார்த்துருக்கோம். ஆன்சர்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் பார்க்கறதுக்கு எந்த ஃபார்முலா எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் HCF ஆஃப் தட் இஸ் வேல்யூ டிவைடட் பை HCF இன்ட்டு HCF ஆஃப் பேரிங்காக எழுதியிருப்பாங்க PQQR அண்ட் RP. HCF பார்க்குறீங்கன்னா PQR LCM of PQR divided by LCM of second பண்ண எழுதியிருப்பாங்க. பேரிங் எலமெண்ட்ஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கோம். HCF into LCM equal to the product of the terms. அவ்வளோதான். சாப்டர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் 10, 9 and 12 சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் டாபிக் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட்ச் இட். உங்களுக்கு என்ன டவுட் அண்ட் கமெண்ட் கொடுக்கணும்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.